Exercise 4.5 sum number 9 third subdivision 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x. 2 tan inverse of cos x is equal to இது கொஸ்டின் திருப்பி எழுதியிருக்கேம்மா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரேன். இப்போ 2 tan inverse cos x minus tan inverse 2 cosecant x is equal to 0. இந்த 2 tan inverse cos x 2 டைம்ஸாக பிரித்து எழுதியிருக்கேன். tan inverse of cos x plus tan inverse of cos x minus tan inverse of 2 cosecant x is equal to 0. இப்போ இது tan inverse a plus tan inverse b ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ tan inverse of a plus b by 1 minus ab. abங்கும்போது cos x into cos x cos square xன்னு எழுதியிருக்கேன். minus tan inverse of 2 cosecant x is equal to 0. அப்போ tan inverse of cos x plus cos x is nothing but 2 cos x. 1 minus cos square x ஐடென்டிட்டியோட வேல்யூ sin square x minus tan inverse of 2 cosecant x is equal to 0. அப்போ tan inverse of இது பார்த்திங்கன்னா இப்போ இது a இது b. இப்போ tan inverse a minus tan inverse b மைனஸோட ஃபார்முலா. இப்போ tan inverse of a minus b divided by 1 plus ab அப்போ equal to 0. இப்போ 2 cos x by sin square x இந்த cosecant x எப்படி எழுதலாம், 1 by sin xன்னு எழுதலாம். அதனால இது 2 by sin x divided by 1 plus 2 into 2 4 இந்த cos x இந்த cosecant x எப்படி எழுதலாம், 1 by sin xன்னு எழுதலாம். அப்போ sin square x into sin x is equal to இந்த 0 இந்த tan inverse இந்த 0 வரும்போது tan ஆகிடும். அப்போ tan 0வோட வேல்யூ 0. அதுக்கு அடுத்தது இப்போ நான் LCM எடுக்கிறேன். sin square x LCM எடுத்தால் இங்கே sin square x டினாமினேட்டில் இருக்குது, அதனால் 2 cos x அப்படியே எழுதினா போதும். இங்கே ஒரு sin x தான் இருக்குது, அதனால் இன்னொரு sin x மல்டிப்ளை பண்ணும். நியூமரேட்டர் வந்து minus 2 sin x தான் ஆகிடும் by sin square x. இங்கே LCM எடுக்கும்போது sin cube x. அப்போ sin cube x plus 4 cos x equal to 0. இந்த sin ஸ்கொயரில் sin க்யூபில் ஒரு ஸ்கொயர் போயிடும். அப்போ பேலன்ஸு ஒரே ஒரு sin x, அது டினாமினேட்டரோட டினாமினேட்டராக இருக்கிறனால எங்கே போயிடுது, நியூமரேட்டருக்கு போயிடுது. அப்போ 2 cos x minus 2 sin x into sin x by sin cube x plus 4 cos x is equal to 0ன்னு இருக்குமா. இப்போ இது வந்து அதுலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 sin x காமனாக வெளியில் எடுத்திருக்கேன். அப்போ cos x minus sin x is equal to 0. ஏன்னா டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள 0வோட சேர்ந்து 0 ஆகிடுமா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். இப்போ ரிமைனிங் இருக்குது இதுதான். அப்போ 2 கண்டிப்பாக 0 கிடையாது. அப்போ sin x 0வாக இருக்கணும், இல்லைனா cos x minus sin x is equal to 0வாக இருக்கணும். sin x எப்போல்லாம் 0வாக இருக்குன்னா எல்லா பையுமே என்ன தான், பை 2 பை 3 பை மைனஸ் 2 பை எல்லா பைஸுமே என்னது சைனோட வேல்யூ 0. அப்போ x is equal to n பைன்னு சொல்லலாமா. இங்கே வந்து cos x is equal to sin xன்னு சொல்லலாம். அப்போ sin by cosனா இந்த cos இங்கே போச்சுன்னா இங்கே 1 வந்துடும். sin by cos is nothing but tan x equal to 1ங்கும்போது x is equal to pi by 4. ஏன்னா tan 45 டிகிரி தான் 1. அப்போ x is equal to pi by 4னா அந்த ஒரு n pi plus pi by 4. ஏன்னா நம்ம tanோட ஜென்ரல் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா n pi plus alphaன்னு எழுதுவோம். அப்போ இந்த alphaங்கிறது தான் pi by 4. ஸோ x is equal to n pi plus pi by 4. ஸோ x is equal to n பையாக இருக்கலாம், இல்லைனா x is equal to n pi plus pi by 4 அப்படிங்கிறது இதோட சொல்யூஷன்மா. அதிலே ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா cot inverse x minus cot inverse of x plus 2 is equal to pi by 2, x greater than 0. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cot inverse x tan inverse of, அப்போ காட்டும் டேனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். இது இங்கே எக்ஸாக இருக்கும்போது இங்கே என்னவா மாற்றிடணும், 1 by xஆக மாற்றிடணும். அதேமாதிரி cot inverse of x plus 2 tan inverseல் எழுதணும்னா 1 by x plus 2. அப்போ cot inverse x minus cot inverse of x plus 2 is equal to pi by 12. ஏன்னா இது சால்வ், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதை வந்து இப்படி மாற்றிருக்கேன், tan inverse of 1 by x minus tan inverse of 1 by x plus 2 is equal to pi by 12. இது tan inverse a minus tan inverse b அந்த ஃபார்மெட்டில் இருக்குமா. அப்போ tan inverse of a minus b by 1 plus ab is equal to pi by 12. இங்கே LCM எடுக்கிறேன் x into x plus 2. அப்போ x plus 2 minus x, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் x into x plus 2 plus 1 by x into x plus 2. இந்த டினாமினேட்டர் கேன்சல்மா, ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல். இப்போ நியூமரேட்டரில் 2 மட்டும் இருக்கும். இந்த tan inverse இந்த சைடு போச்சுன்னா tan pi by 12 ஆகிடுது. நியூமரேட்டரில் ஒரு 2 இருக்கும், டினாமினேட்டரில் x of x plus 2 மல்டிப்ளை பண்ணால் x square plus 2x plus 1 அதாம்மா இங்கே இருக்குது. 2 of 2 by x square plus 2x plus 1 is equal to tan pi by 12. பையனா 180 by 12 போட்டோன்னா 15 டிகிரிமா. tan 15 டிகிரியோட வேல்யூ நம்ம 11th எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தா அப்படியே அப்லோட் பண்ணி எழுதிக்கலாமா. tan 15ஓட வேல்யூ √3 minus 1 by 2 தான், அதாவது √3 minus 1 the whole square by 2. இது tan 15 டிகிரியோட வேல்யூ. இது எப்படி எழுதலாம்னா 2 by x plus 1 the whole square எழுதலாம். ஏன்னா இது எப்படி இருக்குது, a square plus b square plus 2ab கான்செப்டில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 இங்கே கொண்டு வரேன். 2 into 2 4, இந்த x plus 1 the whole square ரைட் சைடு கொண்டு போயிட்டேன்.
டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4க்கு ரூட் எடுத்தால் 2, இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி √3 - 1 x + 1ன்னு வந்துடும். அப்புறம் x + 1 ஒரு சைடு வச்சுட்டோம்னா அந்த √3 - 1 டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடில் இருக்க டினாமினேட்டில் இருக்க நம்பர் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காஞ்சுகேட் பண்ணுறேன். இப்போ √3 + 1 √3 + 1 காஞ்சுகேட் பண்ணும்போது 2 × √3 + 1 இது a - b × a + bன்னு இருக்கிறதுனால a² - b². அப்போ √3² போது 3 ஆகிடும். 3 - 1 2, இந்த 2 கேன்சல். அப்போ x + 1 = √3 + 1மா, இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா -1. ஸோ இந்த +1 - 1 கேன்சல். அப்போ x = √3 இஸ் த சொல்யூஷன்மா.